ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Anita's கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருடைய ஃபேவரட் சிக்கன் நூடுல்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம நூடுல்ஸ் இப்போ வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் எதுக்கு விடுறோம் அப்படின்னா, நூடுல்ஸ் வேகும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போது நான் இந்த நூடுல்ஸை இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியில் போட போகிறேன். நீங்கள் என்ன டைப் ஆஃப் நூடுல்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேக்கெட்டில் எவ்வளோ நேரம் கொதிக்கணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் நூடுல்ஸை நீங்கள் வேக வச்சுக்கலாம். பட் நூடுல்ஸ் ரொம்பவும் வெந்துடக்கூடாது, ரொம்பவும் குழைவாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்பவும் உதிரி உதிரியாக வேகாமையும் இருக்கக்கூடாது. இப்போ இதுதான் சரியான பதம். இதை ஒரு ட்ரைனரில் நான் அதை வடிகட்டிட்டு அது மேலே கொஞ்சம் பச்சை தண்ணியை நம்ம விட்டுட்டோன்னா அந்த நூடுல்ஸ் ஃபர்தராக வேகாமல் இருக்கும், உதிரி உதிரியாக நமக்கு அந்த நூடுல்ஸ் கிடைக்கும். இப்போ இதுதான் சரியான பதம். அதை சைடில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. இது நார்மல் எண்ணெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்குனது அதையும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் இங்கே விழுதா போடலை, நான் அதை இடித்து வச்சுருக்கேன். அதை இடித்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் நூடுல்ஸ், இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு அளவை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போது 1 கப் சிக்கனை நான் இதில் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ நீங்கள் அதை கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் நீல வாக்கில் இதை வெட்டி சேர்க்குறேன். நீங்களும் உங்களுக்கு என்ன வடிவத்தில் அது பிடிக்குமோ அந்த வடிவத்தில் நீங்கள் அதை வெட்டிக்கலாம். இப்போ இதை ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா சுருள வதக்கிக்கோங்க. இதிலே கால்வாசி வெந்திருக்கும். திருப்பி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிங்கன்னா 3/4 பாகம் வெந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ்ன்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்க்க போகிறோம், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டிங்கன்னா அதுலேயே சிக்கன் நல்லா வெந்திருக்கும். ஸோ ரொம்பவும் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கனாகும் ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு சாஃப்டான பதத்துக்கு அந்த சிக்கனை நீங்கள் வேக வச்சாலே போதும். இப்போ பாருங்கள், அந்த சிக்கன் நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் அந்த சிக்கனில் இருக்க எண்ணெயே ரொம்ப அழகாக வெளியே வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் 3/4 பாகம் இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸை அதில் நம்ம சேர்க்க போகிறோம். அதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி போட்டு அதை கிண்டாமல் இந்த மாதிரி ஒரு இடுக்கி சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடுக்கி அப்பளம் எடுப்போம் இல்லையா, அந்த இடுக்கி வச்சு நல்லா அதை அந்த நூடுல்ஸை மசாலாவோட நல்லா அதை கோட் பண்ணுற மாதிரி அப்படியே சுற்றி விட்டு நீங்கள் அதை கிளறி கொடுங்க. இப்போ ஓரளவு அந்த கோட்டிங் எல்லாம் நல்லா மசாலா எல்லாம் அந்த நூடுல்ஸோடு ஒட்டிருச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு கரண்டி போட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் ஒரு கிளறிட்டு நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் அதை கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது. கிளறினீங்கன்னா நூடுல்ஸ் உடஞ்சிரும், அது நல்லா இருக்காது பார்க்க. அதே மாதிரி நான் இதில் எந்த காய்கறிகளும் சேர்க்கலை. ஆனால் உங்களுக்கு விருப்பப்பட்டால் குடமிளகாய், கேரட், கேபேஜ், பீன்ஸ், பச்சை பட்டாணி இந்த மாதிரி எந்த காய்களை வேணால் சேர்த்துக்கலாம். கடைசியாக வெங்காயத்தாள் அல்லது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு அதை அலங்கரிக்க போகிறோம். கொத்தமல்லி கூட போட்டு நீங்கள் அலங்கரிச்சுக்கலாம். இது நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற நூடுல்ஸை விடவே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இதை நம்ம வீட்டில் செய்யலாம். இந்த மாதிரி நம்மளே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம குழந்தைங்களுக்கு சூப்பரான நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எப்பொழுதுமே நூடுல்ஸ் வேக வைக்கிறப்போ ரொம்ப உதிரி உதிரியாக நம்ம ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியெல்லாம் வேக வைக்க வேணாம். கொஞ்சம் ஏன்னா அவங்க அப்படியே முழுங்குவாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே வெந்திருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பெரியவங்களுக்கும் அது ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு நூடுல்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், Anita's கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சுவையான ஒரு உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.